ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இந்த டீ கடைகளில் கிடைக்கிற வெடி கேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் முட்டை சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். மைதா வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மைதா எடுக்கிற கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணின இந்த சர்க்கரையை நம்ம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை மைதா மாவோடு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இப்போ இதை பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு டைமில் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணி சேர்த்ததும் ரொம்ப இலக்கமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இது சப்பாத்தி மாவு பாத்திரத்தில் இருக்கக்கூடாது. அதை விட இன்னும் கொஞ்சமே நமக்கு கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி கையில் ஒட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டி நம்ம எண்ணெயில் சேர்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தோன்னா நம்ம கையில் ஒட்டணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த ஆயிலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆயிலை இந்த மாவு மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து சுற்றியும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. போல் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 1.5 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு 1.5 மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அது ஒட்டும். ஸோ ஒட்டாமல் இருக்கிறக்காக கையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டி வச்சு இது போல் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கொஞ்சமாக வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பினஸ் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இதுவே இந்த கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவு கொஞ்சம் டார்க் கலராக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல் லைட்டாக கலர் மாறி வந்ததும் நீங்கள் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இது போல் கலர் மாறி வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான முட்டையே சேர்க்காமல் என்னோடய ஸ்டைலில் வெடி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய
வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.